18வது ஐபிஎல் திருவிழாவின் 9வது லீக் போட்டியான குஜராத் டைட்டன்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கான இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் ஆடிய குஜராத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 196 ரன்கள் எடுத்தது. இதில் குஜராத் தரப்பில் அதிகபட்சமாக சாய் சுதர்ஷன் 63 ரன்கள் எடுத்துள்ளார். மும்பை தரப்பில் அதிகபட்சமா ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார். இதையடுத்து 197 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி இறுதியில் 20 ஓவரில் 6 விக்கெட்டுகளை இழந்து 160 ரன்கள் எடுத்ததை அடுத்து 36 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி பெற்றது. இதில் குஜராத் தரப்பில் சிறப்பாக பந்து வீசிய பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இப்போட்டியில் குஜராத் அணி வீரர் பிரசித் கிருஷ்ணா ஆட்டநாயகன் விருதை பெற்றார். அடுத்ததாக 9வது நாளான இன்றைக்கு 2 லீக் போட்டிகள் நடக்க உள்ளது. இதில் 10வது லீக் ஆட்டத்தில் டெல்லி அணி ஹைதராபாத் அணியை சந்திக்க உள்ளனர். இந்த போட்டி இன்றைக்கு மதியம் 3:30 மணிக்கு விசாகப்பட்டினத்தில் உள்ள டிஆர்.ஒய்.எஸ்.ஆர். ரெட்டி ஏசிஏ விடிசிஏ கிரிக்கெட் மைதானத்தில் நடக்கிறது. இதில் ஹைதராபாத் அணி இதுவரை ஆடிய 2 போட்டிகளில் ஒரு போட்டியில் வெற்றியையும் ஒரு போட்டியில் தோல்வியையும் பெற்றுள்ளது. அந்த வகையில் டெல்லி அணி தனது 2வது போட்டியில் வெற்றியை பதிவு செய்யுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அடுத்ததாக இரவு 7:30 மணிக்கு கவுஹாத்தியில் உள்ள பர்சபரா கிரிக்கெட் மைதானத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதக்கூடிய 11வது லீக் ஆட்டம் நடக்க உள்ளது. ஏற்கனவே கடந்த 28ஆம் தேதி நடந்த 8வது லீக் போட்டியில் சென்னை அணி பெங்களூரு இடையே தோல்வியை சந்தித்தது. அந்த வகையில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி சென்னை அணி மீண்டும் ஃபார்முக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடையேயும் எழுந்துள்ளது.